ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்டு சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சோப் மேக்கிங். நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு எடை மிஷின் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா, க்ளவுஸு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோவில் வச்சுக்கலாம் எடை மிஷினை. அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பை யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம வெயிட் பார்த்துடலாம். வெயிட் பார்க்குறப்ப எனக்கு 30 இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் திரும்பியும் ஜீரோவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு கப்போட வெயிட் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஜீரோலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் கையுறையில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இந்த க்ளவுஸ் எப்போயுமே வாங்காதீங்க. ஏன்னா இது நம்மளுக்கு கிழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதோட யூஸ் ரொம்பவே கம்மி தான். அதுக்கு பெஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கூட காசு போட்டாலும் ஒரு அருமையான க்ளவுஸாக இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் உள்ள க்ளவுஸு அல்லது இது க்ரீன் கலர்லாம் கிடைக்கிது, அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கேக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மிக்சர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுலேயே நமக்கு சைஸுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் முகக்கவசம் கண்டிப்பாக இது தேவை. இது இல்லாமல் நீங்கள் சோப்பு தயாரிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா நம்மளுக்கு உடலுக்கு கெடுதி. அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா, வாட்டர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் க்ளவுஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மாஸ்கையுமே நான் போட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பில் தான் நான் காஸ்டிக் சோடாவை எடை போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நான் காஸ்டிக் சோடாவை பக்கத்தில் வச்சுட்டேன். வெயிட் மிஷினில் நம்ம ஜீரோவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஜீரோவில் இப்போ இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக அதை நம்ம பார்த்துக்கணும். காஸ்டிக் சோடாவை எடுத்து இப்போ நம்ம இந்த கப்பில் நம்ம போட்டுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் உள்ள கப்பு எப்போயுமே நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரேட்டு 60 ரூபாலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. நான் காஸ்டிக் சோடா எடுக்கிறப்ப என்னோடய பொண்ணு நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் இப்போ போட்டுட்ருக்கா. காஸ்டிக் சோடா நம்ம யூஸ் பண்ணுறப்ப கீழே பாருங்கள், நம்மளுக்கு இன்றைக்கி காஸ்டிக் சோடா 87.500 கிராம் எடுக்க போகிறோம். 500 கிராம் சோப்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 500 கிராமுக்கு நம்ம எவ்வளோ காஸ்டிக் சோடா எடுக்கிறோம் அப்படின்னா 87.500 கிராம் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காஸ்டிக் சோடா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுனாலும் நம்ம ஓரளவுக்கு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 87 கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம் அப்படின்னா 500 நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் அளவுகள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கூடலாம், அதாவது கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாம். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்பு தயார் பண்ணுறப்ப சில விஷயங்களை நீங்களே கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட போட்டோன்னா அது 88 காமிச்சிருச்சு. சரி 88 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 88 வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த காஸ்டிக் சோடா எடுத்த பிறகு திரும்பியும் வெயிட் மிஷினில் ஜீரோவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். மினரல் வாட்டர் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மினரல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறப்ப சுத்தமான தண்ணியாக இருக்கும் இல்லையா, அல்லது மழை தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் 53 மொத்தம் நம்மளுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 175 கிராம் வாட்டர் நம்ம சேர்க்கணும் காஸ்டிக் சோடாவோட. இப்போ நான் வெறும் 53 கிராம் மட்டும்தான் நான் வாட்டர் சேர்த்துருக்கேன். இன்னும் நம்ம 122 நம்ம அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காஸ்டிக் சோடாவில் வாட்டர் ஊற்றின உடனேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடியில் பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப கையில் வந்து தேய்ச்சிடக்கூடாது. ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். இந்த கப்பே நம்மளுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல இதை நம்ம ஒரு 1 ஹவரை நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சோப்புக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். வேப்பிலையும் குப்பை மேனியும் கலந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறப்ப இந்த வாட்டரோட அளவு வந்து நம்ம காஸ்டிக் சோடாக்கு வந்து வாட்ரு வந்து 175 வந்து நம்ம சேர்ப்போம். அதில் நம்ம 53 மட்டும்தான் வாட்ரு வந்து சேர்த்துருக்கோம். மீதி 123 வாட்ரு அளவு வந்து நம்ம இந்த வேப்பிலையும் குப்பை மேனியும் அரைக்கிறதுக்கு அந்த வாட்டரை வந்து பயன்படுத்தியிருக்கோம். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி அதையே நம்ம ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஊற்றிட்டேன். ரொம்பையும் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்ரு வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது. அப்போ சோப்பு வந்து நம்மளால் தயார் பண்ண முடியாது. இப்போ நான் ஆயில் வந்து அளவு எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 500 கிராம் நம்ம சோப்பு வந்து தயார் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 500 கிராமுக்கு நம்ம ஆயில் வந்து எடுக்க போகிறோம். இந்த ஆயிலை வந்து நம்ம 3 விதமாக நம்ம எடுக்கிறோம். ஒன்று கேஸ்ட்ரோ ஆயில், அதுக்கப்புறம் பாம் ஆயில், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து 400 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் வந்து கேஸ்ட்ரோ ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாம் ஆயில் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த எண்ணெயோட அளவு வந்து 500 கிராம் இருக்கணும். ஆனால் பாம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. பாம் ஆயில் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் கிடைக்கிறதுக்காண்டி நம்ம பாம் ஆயிலை கொஞ்சமாக தான் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பட்டர் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சோண்டு நீங்கள் பட்டர் வந்து சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் இது வந்து எஸ்டர்னல் ஆயில், அதுக்கப்புறம் சென்ட்டு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எஸ்டர்னல் ஆயில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் சென்ட்டும் எஸ்டர்னல் ஆயிலுமே யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஒரு 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சென்ட்டு நம்மளுக்கு தேவையான நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பே நம்மளுக்கு ஸ்மெல்லு நல்லா தெரியும். ரொம்பையும் நம்ம சென்ட்டு வந்து சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் கொஞ்சோண்டு பட்ரு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நம்ம பட்ரு வந்து சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பட்ரு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேப்பிலையும் குப்பை மேனியும் அரைச்சதை நம்ம இந்த ஆயிலோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆயிலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம், வாட்டரோட அளவு வந்து 175 கிராம், அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவோட அளவு வந்து 87.500 கிராம். பட்ரு வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். பட்ரு வந்து நம்ம சேர்க்குறது அப்படிங்கிறது அது உங்களோட சாய்ஸு. கண்டிப்பாக பட்ரு சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே நம்மளுக்கு முகத்துக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அளவுகள் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் முக்கியமாக நிர்மலா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காண்டி நீங்கள் கேட்டதுக்காண்டியும், அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரி அளவுகள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டியும் தான் நான் இந்த வீடியோவில் அளவுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம போக போக ஹோம்மேட் சோப் மேக்கிங்கில் வந்துட்டு நான் அளவுகள்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, லாஸ்ட்டாக காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் நம்ம காத்தோட்டமான உள்ள இடத்துல வச்சுருந்தோம். இப்போ நான் அதை வந்து எடுத்து இதை நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன்.
இப்போ தாங்க ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. கலர் பாருங்கள், இது வந்து இயற்கையாக நம்மளுக்கு இலைகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற கலரு. ஆனால் இது நம்மளுக்கு காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். இதில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலருக்காண்டி ஃபுட் கலர்லாம் வந்து சேர்க்குறாங்க. அது வந்து உங்களோட விருப்பம். ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வேப்பலையும் குப்பை மேனியும் நம்ம எடுத்து நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, நம்ம 1 ஹவராக நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறப்ப ரைட் அல்லது லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் குச்சி அந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இதில் வந்து நான் இப்போ சென்ட், அதுக்கப்புறம் எஸ்டர்னல் ஆயில் எல்லாமே இதில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே திரும்பியும் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். சென்ட்டும் எஸ்டர்னல் ஆயிலும் அது உங்களோட விருப்பம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சென்ட்டும் எஸ்டர்னல் ஆயிலும் மிக்ஸ் பண்ணதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சென்ட்டோட அளவும் எஸ்டர்னல் ஆயிலோட அளவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 drops தான் நான் இதில் வந்து சேர்த்துருந்தேன். இப்போ நான் ஒரு சின்ன பிளாஸ்டிக் குச்சி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே வந்து மோல்டில் ஊற்ற போகிறோம். மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்போயுமே நம்ம தேங்காய் எண்ணெய் அதில் அப்ளை பண்ணிவிட்டு தான் மோல்டில் ஊற்ற போகிறோம். மோல்டில் ஊற்றிட்டு 1 day நைட்டு ஃபுல்லாகவே நம்ம மோல்டில் அப்படியே சோப்பை வந்து நம்ம ஊற்றி ரெடி பண்ண போகிறோம். நாளைக்கு மார்னிங் தான் நம்ம அந்த சோப்பை மோல்டுலேருந்து எடுத்து அதை நல்லா நிழலில் தான் நம்ம காய வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மிக்ஸ் பண்ண டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம். இப்போ நம்ம சோப்பை வந்து மோல்டில் வந்து ஊற்ற போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. பயங்கர ஹீட்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.